அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேசத் தொடங்கினார்கள். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இடைபடுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க, உடைய கரம் இருக்கட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் பெந்தகோஸ்தே என்று சொல்லி கொண்டாடப்படுகிற ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் சென்ற பிறகு குறைந்தபட்சம் 55 நாட்களுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அந்த நாட்களில் மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் கூடியிருந்தாங்க, 11 சீஷர்கள். அப்புறம் மறுபடியும் இன்னொரு சீஷரை தேர்ந்தெடுத்தாங்க, 12 சீஷர்கள். அப்புறம் இயேசுவோடு மிக நெருக்கமாக பயணம் பண்ணினவர்கள், அவங்க ஒரு கூட்டம், மொத்தம் 120 பேர் அந்த பெந்தகோஸ்தே மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணாங்க, கூடியிருந்தாங்க. அப்படி கூடி இருக்கும் போது அந்த மேல் வீட்டறையில கூடி இருந்தவர்களோடு கர்த்தர் என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில இறங்கினார். அந்த சம்பவத்தை தான் நம்ம வாசிச்சோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், வாசித்தோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த நாள். 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். இதை நாம் வரலாற்று பூர்வமாக மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நாள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள், இயேசு கிறிஸ்து மரித்த உடனே பயந்து ஓடி ஒளிந்தவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், பலன் கொண்டு எழும்பினார்கள். பல விஷயங்கள் அங்க என்ன பண்ணுச்சு, நடந்தது. அவர்கள் பலப்பட்டார்கள், இளைப்பாறுதல் அடைந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர்களுக்கு டீச் பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவர்கள் கைட் பண்ணாங்க. ஒரு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்தார். இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ரொம்ப அவசியம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த திரியேக தேவனை இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட், இவர் சின்னவர், இவர் பெரியவர் பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த திரியேக தேவனுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு போதும் கவனிங்க, ஒரு போதும் பரலோகத்தை நாம் போய் செல்ல முடியாது. பிதா இந்த பூமியை படைத்து நம்ம கையில கொடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் படைத்து இந்த பிதா இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் படைத்து பூமியை நம்ம கருத்துல கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாவம் இந்த உலகத்திலே வந்தபோது தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே கொண்டு வந்து ரத்தம் சிந்த வைத்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். பாவமான வாழ்க்கையிலிருந்து நாம் செய்த தவறுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக விளைக்கிரயமாக அவருடைய ரத்தத்தை சிந்தி கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். அப்படி மீட்டு கொண்டதோடு விடாமல் அவர் இந்த உலகத்திலே மரித்து உயிரோடு எழும்பி திரும்பி பரலோகம் சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து பரிசுத்தமாய் உங்களை என்னை மாற்றின பிறகு நமக்குள்ளே அவர் வாசம் செய்து திரும்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த மகளாக வாழ்ந்து பரலோகத்தை சுதந்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே செயல்படவில்லை, நம் மத்தியிலே செயல்படவில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையோ, பலனுள்ள ஒரு வாழ்க்கையோ, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையோ இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியம் தெரியுங்களா? ஒரு 5 காரியங்கள் இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே நாள்ல உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் என்ன பண்ணுகிறேன், ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இது தலைப்பு. அடுத்த பாயிண்ட் வாங்க. அதாவது பரிசுத்த ஆவியின்
வாக்குத்தத்தம் எல்லா விசுவாசிகளுக்குமானது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு புத்தகத்திலேயே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நம்ம பார்க்க முடியுது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீது வந்து இறங்க போகிறார். சிறு பிள்ளைகள் மீது இறங்க போகிறார், வாலிப பிள்ளைகள் மீது இறங்க போகிறார், வயதானவர்கள் மீது இறங்க போகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் இறங்கி அவர்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். அப்படி பலப்படுத்தும் போது அவர்கள் எழுந்து பலனடைந்து தேவனுக்காக பிரகாசிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் எல்லா விசுவாசிகளுக்குமானது. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சொந்தம் என்று சொல்லி பழைய ஏற்பாடு புத்தகத்திலே ஆவியானவர் இதை வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். அதே போல அது மாத்திரமல்ல, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அவசியம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே வந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரயோஜனமாக இருக்க போகிறார், எப்படி நம்மை வழிநடத்த போகிறார், எந்தெந்த மாதிரியான காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அப்படி பேசினவர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம இங்க தியானிக்கிறோம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மாம்சமான சரீரத்தை கொண்ட உங்கள் மீதும் என் மீதும் நிறைவாய் கொண்டு வருகிறவர். கவனிக்கணும், எல்லா சரீரங்கள் மீதும் அவர் என்ன பண்ணுகிறவர், கொண்டு வருகிறவர். அந்த சரீரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்டு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அந்த எல்லா மாம்சமான சரீரங்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா என்ன பண்ண போகிறார், ஊற்ற போகிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமான வாழ்க்கை போல, உலக பிரகாரமா நீங்க பாக்குறது போல இவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், அவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், அப்படியானவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், இப்படியானவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம் அப்படின்னு கிடையாது. எல்லோர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், ஊற்ற போகிறார். அவர் பேக்ரவுண்ட் பார்க்கிற தெய்வம் கிடையாது, அவங்க படிச்சிருக்கிறியான்னு பார்க்கிற தெய்வம் கிடையாது, அவர் ஜாதி பார்க்கிற ஆள் கிடையாது, மொழி பார்க்கிற ஆள் கிடையாது, இனம் பார்க்கிற ஆள் கிடையாது. எல்லோர் மீதும் மாம்சமான சரீரமாகிய எல்லோர் மீதும் அவர் இறங்க போகிறார். எல்லோருக்கும் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுகிறார், கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறதா அதுக்குண்டான கேட்டகரி, விசுவாசிக்கிறதா அதுக்குண்டான ஒரு என்ட்ரி பாயிண்டோ தவிர வேற எதுவும் கிடையாது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஜெனரேஷன் தலைமுறையாக எல்லோருக்கும் அவர் சொந்தமானவர். கொர்நேலியு குறித்து நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். யூதர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து சொந்தம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே புறஜாதியான் ஆகிய கொர்நேலியுடைய வீட்டிலே ஒரு ஜெபம் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவன் மீதும் இறங்கி அவன் குடும்பத்தின் அத்தனை பேருக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வாக்கு தத்தத்தை யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், யாருடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னால், யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அடிப்படை இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம பாவம் மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவத்தை நாம் ஜெயம் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியாது. அப்படி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியல, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஆவியானவர் நமக்குள்ள வந்து செயல்பட முடியாது. நமக்குள்ள பாவத்தையும் நமக்குள்ள இச்சையையும் நமக்குள்ள துன்மார்க்கத்தனத்தையும் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர முடியாது. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. வாக்கு தத்தம் அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமான காரியங்களையே தயவு செய்து வாக்கு தத்தமா எடுத்துக்காதீங்க. உலக பிரகாரமான காரியங்களே தயவு செய்து நினைக்காதீங்க. சகோதர சகோதரியே,
உலக பிரகாரமான வாக்குத்தத்தங்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் அதை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆனா பைபிள்ல வேதாகமத்துல சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வாக்குத்தத்தம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தம், இந்த மாதிரி நீடிய சாந்தம், அன்பு, பொறுமை, இரக்கம், இந்த மாதிரியான ஆவிக்குரிய கனிகள், இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்கள் தான் தேவ பிள்ளைகள் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக, அதிகம் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கணும். அதை தாண்டி கர்த்தர் எதையும் விரும்புகிறவர் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கணும். நீங்க எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல எத்தனை பேர் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உலக பிரகாரமான காரியங்களுக்கு நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலக பிரகாரமான சொந்தங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலக பிரகாரமான பணம், பொருள், செல்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா கர்த்தருக்குண்டான அபிஷேகத்திற்கு, கர்த்தருக்குண்டான பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம்? ஜப நேரங்கள் எப்படி அதிகமாக்குறோம்? பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம்? ஒரே ஒரு காரியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றுகிற ஒரு ஆவியானவர். அதாவது வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல் தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிருபை, ஒரு இரக்கம், ஒரு காரியம். அதுதான் முதல் வாக்குத்தத்தம். அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்த ஆவியாகட்டும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவியாகட்டும், நமக்குள்ள இருக்கிற வியாதியின் ஆவியாகட்டும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனத்தின் காரியங்களாகட்டும், இது எல்லாவற்றையும் வெளியே தூக்கி எறிந்து விட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் உள்ள வரும்போது அங்க எல்லா இடங்களும் சுத்தமாக்கப்படும். அல்லேலூயா, சுத்தமாக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது நமக்கு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ளணும். தான் அடிப்படை பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருப்பதற்கு நமக்கு வல்லமை என்ன பண்ணுகிறார்? ஊற்றுகிறார். ஹோலி ஸ்பிரிட் எம்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பவர் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஒரு கார் என்ன பண்ணுது? ஒரு மேட்ல ஏறுது. அது ஏற முடியாம திணறிக்கல. ஒரு டூ வீலர் வச்சுக்கோங்களேன். ஒரு டூ வீலர் ஒரு மேட்ல ஏற்ற முயற்சி பண்றீங்க, அது ஏற முடியலங்கும் போது பின்னாடி ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த வண்டியை தள்ளோன்னா சல்லுன்னு என்ன பண்ணிடும்? அந்த வண்டி ஏறிது. அதுக்கு பேர் தான் என்னது? எம்பவர். அது போலதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த உடனே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில விஷயங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பலனூட்டுகிறவராக இருக்கிறார், வல்லமை செய்கிறவராக இருக்கிறார். அதுல முதல் காரியம் என்னன்னா, power to speak with boldness அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன? தைரியமாக பேச. அல்லேலூயா, தைரியமாக பேச. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாருன்னா உங்களுக்குள்ள கூச்ச சுபாவம் இருக்காது, உங்களுக்குள்ள மற்ற காரியங்கள் இருக்காது. தைரியத்தின் ஆவி ஆண்டவர் தரும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே தைரியத்தின் ஆவி வருதோ இல்லையோ தெரியல. நமக்கு சினிமா பாடல்களை குறித்துதான தைரியம் தான் வருது, சினிமாவை குறிச்சுதான தைரியம் தான் வருது, உலக பிரகாரமான காரியங்களை குறித்து தைரியம் தான் வருது. வேத வசனத்தையோ தேவ சத்தியத்தையோ தேவனுடைய பாட்டையோ இல்ல சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வரமாட்டேங்குது. ஆனா உலக பிரகாரமான காரியங்கள் செய்யறதுக்கு எங்கிருந்து அவ்வளவு தைரியம் வருதுன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா சினிமா பாடல் நீங்க போடுவீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா சினிமாவை உட்கார்ந்து பார்ப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா இச்சையான காரியங்களை குறித்து நீங்க பேசுவீங்களா? சில பேருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது சினிமா பாடல்களை போடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்ன ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்பேன். ஆண்டவர்கிட்ட என்ன அற்புதம் செய்யறீங்க, அவங்களை எப்படி வழி நடத்துறீங்க, அவங்களுக்கு எப்படி பலனுள்ளதா இருக்கிறீங்க. ஒரு ஓப்பனா ஒரு கிறிஸ்தவன் நம்ம வெளியே சொல்லிக்கிறோம், நம்முடைய பேர்ல கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறோம். ஆனா ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டை போடும்போது மற்றவர்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நான் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, யாரையும் நான் குறை பேசணும், யாரையும் காயப்படுத்தணும், எவரையும் கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. நான் தேவன் பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன்.
இதை இன்னைக்கு நம்ம பேசாம விடும்போது நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் நீங்க சொல்லிடுவீங்க, எங்க பாஸ்டர் இதை பத்திலாம் பேசவே இல்லை, எங்க பாஸ்டர் எங்களை எச்சரிக்கவே பண்ணல. ஒரு மேய்ப்பனுடைய வேலை, ஆடு தவறு பண்ணும்போது அதை வழி என்ன பண்ணும், கொண்டு வரணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நான் எங்க சபையில வேரூன்றி இருக்கும்போது, ஓப்பனா சொல்றேன், எங்க சபையில நான் வேரூன்றி இருக்கும்போது, நான் தவறு பண்ணும்போது எங்க பாஸ்டர் என்னை எப்படி திட்டிருக்கிறாரு தெரியுங்களா? எப்படி திட்டுற உடனே கோவம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு சில பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், தைரியமா நான் சொல்லுவேன். ரீசெண்டா ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் நான், ஆந்திரா பக்கம். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியும், அந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய அவங்க ரொம்ப ஒரு மகனை போல நான் அவங்களுக்கு. அப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டில் எங்களை கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் சில பேர், அந்த அவங்களோட ஊழியம் பண்ணவங்க எல்லாம் வந்த உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. எங்களுக்குன்னு எனக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த எல்லாருமே பாஸ்டர்ஸ் நாங்கள். அப்போ இந்த தம்பியை குறித்து தானே ஒரு சந்தோஷம். இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு பார்த்த உடனே அந்த பெண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம், தம்பி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். அப்போ அந்த தம்பி பண்ணுற சில காரியங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டோம், ஸ்டேஜில் உட்காந்து சிரிச்சிட்டோம். நான் சிரித்தேன், என் கூட இருந்த இன்னொரு பாஸ்டர் பையன் அவரும் சிரிச்சாரு, இன்னொரு பாஸ்டர் பையன் அவரும் சிரிச்சாரு. நாங்கள் எல்லாமே சிரிச்சிட்டோம். அங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, சந்தோஷமாக எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து ஃபோனில் ஒரு 2 நாள் கழிச்சு எங்களுக்கு திட்டினது எனக்கு என்னுடைய மனைவிக்கும் தான் தெரியும். அப்படி திட்டினாங்க. ஒன்று ஒரு ஊழியக்காரன் நினச்சி நாங்கள் ஒன்றும் தப்பாக கிண்டல் அடித்து சிரிக்கல, அந்த தம்பி பண்ண சில காரியங்களை நினச்சி நாங்கள் சிரிச்சிட்டோம், அவ்வளோதான். என்ன இது, நீ ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும், அப்படி திட்டினாங்க. திட்டின உடனே எனக்கு அப்படியே கோவம் வந்து, இனிமேல் இந்த அம்மாட்ட பேசக்கூடாது, இனிமேல் இந்த அம்மா யாரு, இந்த அம்மா எதுக்கு என்ன இப்படி திட்டுது, இந்த அம்மா கிட்ட நான் என்ன இது பண்ணிட்டேன், இந்த அம்மா எனக்கு தேவையில்லைன்னு நான் தூக்கி போடலை. எல்லாத்திட்டையும் பொறுமையாக வாங்கிட்டு சொன்னேன், நான் பண்ணது தப்பான்ட்டு. நான் என்ன பண்ணேன், 100க்கு 100 நான் பண்ணது தப்பு. சிரிச்சிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரனா எத்தனை பேருக்கு முன்னாடி நான் நிற்கும் போது அங்கே உட்காந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட அந்த பையன், அந்த திருமணமாகக்கூடிய என்கேஜ்மெண்ட் பையனை பார்த்துட்டு அவர் சிரிக்கிறத பாரு, நம்ம சிரிக்கிறத பாரு, எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு பயபக்தியான ஒரு இடம். அப்போ நான் சந்தோஷமா சொன்னேன், அவங்க திட்டாமல் யார் திட்டுவா? நான் செய்யறது தவறுன்னு சுட்டி காட்டி அவங்க வைக்கிறனால தான் அடுத்த தடவை நான் அந்த தவறு பண்ண மாட்டேன். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய ஒரு போதகர் என்னை பார்த்துட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு நான் இருந்திருந்தேன்னா, அவருடைய சபைக்கு ஒருவேளை பிரசங்கம் பண்ண என்ன அழைக்கிறவரா இருந்தாருன்னா, இந்த காரியத்தை பார்த்தா என்ன கூப்பிடுவாரா? இது என்ன ஸ்டேஜில் உட்காந்துட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி நம்ம சர்ச்சுக்கு கூப்பிடுறதுன்னு நினைக்க மாட்டாங்க? எனக்கு அங்கே ஒரு தைரியம் வந்தால் எல்லா இடத்துலையும் அந்த தைரியம் பண்ணுவேன். அப்போ திட்ட நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமா ஆண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, இது உன் வாழ்க்கையில் திருந்த வேண்டிய விஷயம். நான் என்னமே பலிபீடத்தில் உட்காரும்போது இந்த மாதிரி காரியங்களை பேசி நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க மேலே இன்னைக்கு எனக்கு கோபம் கிடையாது, என்ன திட்டாங்க. இதுக்கு உங்களுக்கு தெரியாது, வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போட்டாங்க, அதில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாஸ்டருடைய மனைவிமார்கள் இருந்தாங்க, என்னுடைய மனைவிமார் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 15 பேர் இருக்கிறோம். அதில் எங்களை பேசி போடுறாங்க. ஒரு 10-15 நிமிஷம் திட்டி போடுறாங்க. நான் எடுத்துக்கல, தப்பா எடுத்து, ரைட்டு. ஏன்னா இது எனக்கு மாத்திரம் பாடம் இல்லை, எல்லோருக்கும் பாடம். எங்கள் எல்லோருக்கும் அதுல இருந்து ஒரு பயம் வந்தது. ஏன்னா சில நேரங்களில் ஒரு மாம்சீகமாக சில விஷயங்கள் நம்ம போயிடுவோம். அப்ப நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா தைரியம். என்ன தைரியம் அப்படின்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவன் நாமத்தை அறிவிக்க தான் பரிசுத்த ஆவியானவர் தைரியம் தருவாரோ தவிர, பாவமான காரியங்களை செய்வதற்கு ஒருபோதும் தேவன் தைரியம் தரமாட்டார். அந்த தைரியத்தை தருகிறவன் பிசாசானவன் மாத்திரம்தான். அல்லேலூயா, பிசாசானவன் மாத்திரம்தான். எனக்கு தெரியும், நம்ம சபையிலேயே நிறைய பேர் கிறிஸ்தவ பாடல்களை டெய்லியும் 10 பாட்டு போடுறது உண்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பிரசங்கத்தை ஷேர் பண்ற ஆட்களும் உண்டு. நம்ம யூடியூப்ல போட்ட உடனே அவங்க அதை ஷேர் பண்றாங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன வராங்க, அதை பற்றிலாம் இல்லை, ஷேர் பண்றாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமையா பேசிக்கிறேன், அப்பா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. கஷ்டமான சூழ்நிலையில போனாங்க, அடுத்த நாளே தேவனுடைய வார்த்தையை பாட்டா போட்டாங்க. நான் யோசிச்சேன், ஐயோ என்ன நடக்குமோ அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு. ரொம்ப அந்த நேரத்தில் மனமுடிஞ்சு அவங்க அந்த பாட்டு போடும்போது நினைச்சிட்டேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் இவங்களுக்குள்ள இருக்கிறார். பின்னாடி போனவங்க கண்டிப்பா முன்னாடி வந்துருவாங்க, இந்த விஷயத்துல அவங்க கடந்து வந்துருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஜெபிச்சேன். ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு சொல்லி ஜெபிச்சும் போது இவங்களுடைய அந்த பாடலை, கிறிஸ்தவ பாடலை பார்த்த உடனே, இல்லை ஆண்டவர் உங்களை கைவிடலை, கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்துருவார் அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா போச்சு. ஏன்
ஒரு நாள் கூட அவங்க இந்த மாதிரி சினிமா பாடல்கள் போடல. ஆரம்பத்திலிருந்து கிறிஸ்தவ பாடலே போட்டு வந்தாங்க. துக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவங்கள தேற்றினார். உடனே அடுத்த நாளே அவங்க அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பாடலை போட்டாங்க. நீங்கள் போடுங்க, போடாமல் இருங்க, நான் அதெல்லாம் சொல்லலை. ஒருவேளை இல்லை பாஸ்டர் என்னை பார்க்குறவங்களாம் தப்பாக நினைப்பாங்க டெய்லி இப்படி நான் போடுறதுனால அப்படின்னு சொல்லி அப்படின்னா நீங்கள் போடாத உங்கள் விருப்பம், நான் அதை பற்றிலாம் பேசலை. ஆனால் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போடுற அந்த காரியம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒருத்தரோடு கர்த்தர் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. தேவ வார்த்தை ஒருபோது வீணாய் போகாது. அப்போ அந்த சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு தைரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த தைரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7 ஹல்லேலூயா. பயமுள்ள ஆவியை கூடாமல் எப்படி கொடுத்திருக்கிறாரு? அன்பு, சவுண்ட் மைண்டிங், தெளிந்த புத்தி, அதே போல என்ன அப்படின்னு சொன்னா தைரியத்தோடு சேலஞ்சை எதிர்த்து நிற்கக்கூடிய விஷயம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அதுல 3 காரியம் அழகா சொல்றாரு. அன்பு, நமக்கு தீமை செய்தாலும் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிற ஒரு விஷயம் எப்ப வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுதுதான். நமக்கு எதிராக செயல்பட்டாலோ, நமக்கு வர வேண்டிய காரியத்தை தடுத்தாலோ, நமக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை புடுங்கி போட்டாலோ, இல்லை நம்மை தேவையில்லாத வார்த்தைகளால் கொச்சையாக பேசினாலோ, என்ன நடந்தாலும் சரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர்கள் செய்கிற காரியத்தை குறித்ததான பயம் நமக்குள்ள இருக்காது. அதற்கு பதிலாக அதை எதிர்கொள்ளுகிற தைரியத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுக்கிறாரா? தெளிந்த புத்தி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தெளிந்த புத்தி. குழம்பி போன புத்தி கிடையாது. ஒரு மனுஷன் குழம்பி போய் இருக்கிறானா அவனை யாரு வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிடலாம். அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. தேவனுக்குள்ள நீங்க பக்தி வைராக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் உங்களை டச் பண்ண முடியாது. யாரும் உங்க வீட்டுல கள்ளத்தனமா ஓநாயை போல நுழைந்து விட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது யாரும் நுழைந்து விட முடியாது. அதே நேரத்தில் இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, அதுவா இதுவா என்று சொல்லி கொண்டு இருக்கிறவங்க குழம்பி போய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிசாசானவன் எதையாவது கொண்டு எப்படியாவது கள்ளத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் சாதாரணமா நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரத்தம் சிந்தல் மூலியமாக பரலோகத்துக்கு நம்ம பாதையை சுதந்திரிச்சிட்டோம், பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது சரி. ஆனா அதற்கப்புறம் ஒரு வாழ்க்கையை இருக்க போகிற காலம் 1 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ எவ்வளவு வருஷமோ அந்த வருஷத்தை ஜெயமுள்ள ஒரு காரியமா பாவத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் வாழணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் மீது. பயம் இருக்கக்கூடாது. அந்த நாட்கள்ல சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, அரசியல்ல நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது நமக்கு பயம் வருது. ஆனா அவங்க பயம் எல்லாம் தைரியமா போல்டா அடிக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ என்ன இப்படி அப்படின்ட்டு. மறுபடியும் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுக்கறத பார்த்தேன். தைரியமா சொல்றாரு, இத்தனை வருடம் என்னை நடத்தின கடவுள் இதுலயும் நடத்துவார். தைரியமா சொல்றாரு. அவ்வளோ பெரிய காரியத்தை, அவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க அப்படி செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு என்னது பய ஆவி வந்துருது, பயம் வந்துருது, தைரியம் வரமாட்டேங்குது. ஆண்டவருடைய பிள்ளை நான் கிறிஸ்தவன் போல்டா சொல்றதுக்கு நமக்கு பயம் வருது. ஹல்லேலூயா. தைரியம் அப்படின்னு சொன்னா அவர்களை காயப்படுத்துவதோ, மற்றவர்களை குறை சொல்லுவதோ, அவர்களுடைய நம்பிக்கையை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அந்த தைரியம் கிடையாது. அது தப்பு. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னைக்கும் மற்றவர்களை காயப்படுத்துகிற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே சமயத்துல அதை விட்டுட்டு நம்ம யாரு, நம்ம கடவுள் யாரு, நம்ம என்ன, அதை சொன்னா போதும். அந்த தைரியத்தின் ஆவியை என்ன பண்ணுகிறவர்? தருகிறவர். அல்லேலூயா. பய ஆவியை எடுத்து போடுறவர். இன்னொரு காரியம், பவர் டு ஆபரேட். அதாவது இந்த வல்லமை என்ன வல்லமை அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய கிஃப்ட், பரிசு, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். நிறைய விஷயம் சொல்லலாம். தீர்க்க தரிசனத்தினுடைய வரம், சுகமளிக்கக்கூடிய ஒரு வரம், அதே போல அந்நிய பாஷை பேசுகிற ஒரு வரம்,
அதே போல மற்றவர்களிடத்திலே டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, தேவ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதாவது தேவனுடைய இந்த சபை என்கிற சரீரத்தை எழுப்பி கட்டுகிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, இதெல்லாம் ஆவிக்குரிய பரிசு. இந்த ஆவிக்குரிய பரிசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவரை வரவேற்று அவர் பிரகாரம் நடக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் கொடுப்பார், சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவர் கொடுப்பார், அந்நிய பாஷை பேசுகிற வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா, இன்னொரு இடத்துல நாடி போய் உட்காந்துருக்கிறோம். என் வாழ்க்கை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் பேசுவாரா? என் வாழ்க்கை குறித்து அவர் சுகமளிக்கும் வார்த்தையை பேசுவாரா? என் வாழ்க்கையை குறித்து ஏதாவது பண்ணுவாரா? ஏதாவது பேசுவாரா? வண்டி வச்சுட்டு, கார் வச்சுட்டு, இங்கிட்டு போகிறது, அங்கிட்டு வருது, இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகிறது. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லையா? உங்களுக்குள்ள ஆவியானவர் வர முடியாம இன்னொருவருக்குள்ள ஆவியானவர் போய் அவர் மூலியமா தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கும்? நமக்கு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமா இருக்கும். நீ போய் இதை வாங்கு, நீ இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு நீ வராத, இந்த விஷயத்தை நீ செய், இந்த விஷயத்தை நீ செய்யாத, உன் பொண்ணுக்கு இந்த காரியத்தை செய்யும், உன் மகனுக்கு இந்த காரியம் செய்யும், உன் கணவருக்கு இதை செய்ய, இந்த வீடு வாங்காத, இந்த நிலத்தை வாங்கு, இதை வாங்காத என்பதை கர்த்தர் தெளிவா உங்ககிட்ட பேசுவார். நீங்க பரிசுத்தமா இல்லை, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியில, நீங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியில அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவார்? ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளோடு இடையப்பட முடியலன்னா இன்னொருவரை கொண்டு தீர்க்க தரிசனம் பேசுறாருன்னா என்ன தீர்க்க தரிசனம் பேசுவார்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து பேச மாட்டாரு, நம்முடைய பாவத்தை தான் என்ன பண்ணுவார்? சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கும்போது ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனங்களை என்னோடு என் கர்த்தர் என்கிட்ட பேசுவார், என்னுடைய ஆவியானவர். நான் பாவம் செய்யும் போது தேவ சத்தத்தை என் காதுகளை அடைச்சிட்டு நான் கேட்காம இருக்கும்போது தான் இன்னொருவர் என்னை குலுக்கி சொல்ல வைப்பார். அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் இந்த தப்பு பண்றான். அந்த அம்மாட்ட போய் சொல்லு, அவன் இந்த தப்பு பண்றான். அந்த அம்மாக்கு, அந்த குடும்பத்துல போய் சொல்லு, இந்த தப்பு பண்றாங்க. இதுதான் தீர்க்க தரிசனம் வரும். அல்லேலூயா. சுகமளிக்கும் வரம் அதுதான். யாரோ ஒருவர் கையை வச்சு ஜெபிச்சாதான் சுகம் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஜெபிங்க, உங்க கையை வச்சு நீங்க ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க கணவருக்கு ஒரு தலைவலியா, நீங்க ஜெபிங்க. உங்க மனைவிக்கு ஒரு தலைவலியா, நீங்க ஜெபிங்க. அதுக்காக பாஸ்டர் கூப்பிடாதீங்க, உடம்பு சரியில்லைன்னா நீங்களே ஜெபிங்கன்னு பாஸ்டர் சொல்றாரு. அப்படி இல்லை, நான் கண்டிப்பா வரேன், என்ன கூப்பிடுங்க, நான் ஜெபிக்கிறேன். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா புரிந்து கொள்ளுங்க, நான் உங்களை வேற ஒரு டேர்னுக்கு கூப்பிட்டு போறேன், வேற ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நீங்க கை வச்சு ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க சரீரம், ஒரு கணவர் பலவீனப்பட்டு கிடக்கிறாருன்னா பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பலவீனம் ஜெபிங்க அப்படின்னா சந்தோஷம், நான் ஜெபிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எண்ணெய் எடுங்க. நீங்க நல்லா ஜெபிக்கிற பிள்ளை தானே ஆண்டவருடைய சமூகத்துல, உங்களோட ஆவியானவர் இருக்கிறாருல்ல. அதான் ஆண்டவர் சொல்கிறார், சின்ன பிள்ளை, அதாவது வாலிபரோ சிறு குழந்தைகளோ அதே போல வயதானவர்களோ எல்லோர் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். யாரோ ஒருவர் நைட்டு 10 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிச்சு பரிசுத்த ஆவியானவருடைய சுகமளிக்கும் வல்லமையை ஒருத்தர் பெறறார் அப்படின்னு சொன்னா, அந்த 10 மணி நேரம் ஜெபிச்சு நீங்க அந்த வல்லமையை பெற்று நீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஆண்டவர் பார்க்குறாரா? அவர் ஆளு 5.6 அடி இருக்கிறாருங்க, அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கி சுகமளிக்கும் வல்லமையை கொடுக்குறாரு. நான் 5.3 அடி தான் இருக்கிறேன், அப்படியா? இல்லை அவர் சிவப்பா இருக்கிறாரு, இல்லை அவர் கருப்பா இருக்கிறாரு, அதனால தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நான் அந்த கலர்ல இல்லை, அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட வரதில்லை சொன்னாரா? அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது, அதனால தான் ஆண்டவர் அங்கே போறாரு, என்கிட்ட வரமாட்டேங்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அன்னைக்கு அபிஷேகம் பெற்றுட்டீங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை சரியா நம்ம பயன்படுத்துறது இல்லை. உலக பிரகாரமான காரியங்கள்லாம் அதை என்ன பண்றோம்? இழந்து போறோம். அதே போல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். கிரேட் கமிஷன் இது.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க போய் வீடு வாங்குவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க போய் கார் வாங்குவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க போய் நகை வாங்குவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க போய் சேலை வாங்குவீங்க, நீங்க போய் Dress வாங்குவீங்க. அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தேவ பிள்ளைகள் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவருக்குள்ள வந்து ஆசீர்வாதம் வந்தாதான் ஆண்டவர், இல்லைன்னா நான் திரும்ப பழைய வாழ்க்கைக்கே நான் போயிடுறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்துருச்சுன்னா, உங்களுக்குள்ள பலன் வந்துருச்சுன்னா, உங்களுடைய பார்வை முதல்ல உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து எடுக்கப்பட்டுரும். அல்லேலூயா. பணத்தின் மீது உங்க கண்ணு இருக்காது, சொத்தின் மீது உங்க கண்ணு இருக்காது, உலக பிரகாரமான உறவுகள் மீது உங்க கண்ணு இருக்காது. வந்தா ஒட்டு போனா போட்டு அவ்வளவுதான். அல்லேலூயா. கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி போறான், ஏமாத்தினா ஏமாத்திட்டு போறான். அல்லேலூயா. அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வந்துட்டா உங்களுடைய கவனம் முழுவதும் என்னவா இருக்கும் தெரியுமா? தேவனுடைய சாட்சியை அறிவிக்கிற பிள்ளையா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செய்கிற அற்புதத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கிக்கிற பிள்ளையா இருப்பீங்க. சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. சும்மாலாம் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 3ஆவது நிமிஷம் உங்க வாய் உளர ஆரம்பிச்சிடும். அது உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. என்ன உளர ஆரம்பிக்கும்? இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார், ஏசப்பா நமக்காக வந்து மரித்தார், சர்ச்சுக்கு நீங்க வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லி தான் இந்த கிறிஸ்தவம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு போறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, திடீர்னு ஆண்டவர் வந்து இறங்கி அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ரட்சித்தரலாமே. அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறாரு. அவர் அந்த டேஸ்ட்டை 4 பேருக்கு கொண்டு போறார். அந்த 4 பேர் 40 பேர்த்திட்டு கொண்டு போறாங்க. 40 பேர் 400 பேர்த்திட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. அல்லேலூயா. அந்த சுவை, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்து இந்த ஆண்டவர் யாருன்னு அந்த சுவையை அறிஞ்சதுனால உங்களால என்னால சும்மா இருக்க முடியல. அல்லேலூயா. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா யார்கிட்டயா பேசும்போது கூட சொல்லுவாங்க, சாப்பாடுன்னு சொல்லிட்டா ஏங்க திருச்செங்கோட்டில் அந்த ஹோட்டல் போங்க, அன்றைக்கி போய் சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, அந்த ஹோட்டலில் அவ்வளோ சாப்பாடு நல்லா இருந்தது, வயிறுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. நம்மளை அறியாமே நம்ம சொல்லிடுறோம். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. உங்களுக்குள்ள மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொண்டு வருகிறார், மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னா, எடுத்து வாசிங்க தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. டைட்டஸ் தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால என்ன செய்யறாரு ஆண்டவர், ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணுகிறார், புதுப்பிக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். புதிதாக்குதலினால், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை சுத்தமா கழுவி நம்முடைய சிந்தனையை, நம்முடைய இயற்கை தன்மை, நமக்குள்ள இருக்கக்கூடிய நேச்சர்ஸ், நம்மளுடைய டிசையர், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சுத்தமர கழுவி அதை புதிதா மாற்றிடுறாரு. இத்தனை வருஷம் உங்களுடைய இருந்த ஆசை வேறா இருக்கலாம், இத்தனை வருடம் உங்களுடைய இருதயம் வாஞ்சித்த விஷயம் வேறமா இருக்கலாம், இத்தனை வருடம் உங்களுடைய சிந்தனை சிந்தித்த விஷயங்கள் வேறமா இருக்கலாம். ஆனா என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாரோ அப்பொழுது இருந்து உங்க சிந்தனை வேறுவாதமாக இருக்கும், உங்களுடைய இருதயம் வேறு காரியங்களை சிந்திக்கும், உங்களுடைய விருப்பங்கள் வேறு வகையா இருக்கும். அல்லேலூயா. வேறு வகையா இருக்கும். கடந்து வராத பாதை இல்லை. சில பேர் சொல்ற உண்டு, சில காரியங்களை சொல்லும்போது, நான் வாலிப வயசுல இருந்துட்டேன், இந்த விஷயத்தை நான் கடந்து வராமல் எப்படி இருப்பேன், உலக மனுஷனா இருந்துட்டேன், பணத்தை குறித்து நான் யோசிக்காம எப்படி இருப்பேன், இந்த இடத்துல நான் பிறந்துட்டேன், உறவினர்களை குறித்து நான் யோசிக்காம எப்படி நான் இருப்பேன். இப்படிலாம் யோசிக்கிறது உண்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்துல இன்னொரு புறம் இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினால பல விஷயங்களை உதறி தள்ளி தூக்கி எறிந்து தேவனுக்கென்று என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரே வயிற்றிலே, அதாவது ஒரே தகப்பனுக்கு பிறந்த யூதா என்ன பண்ணுகிறான், இச்சையில விழுந்து போகிறான். அதே தகப்பனுக்கு பிறந்த யோசேப்பு இச்சையிலிருந்து மீண்டு நிற்கிறான். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா?
அதே தகப்பனுக்கு பிறந்த ரூபன் இச்சையில பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். அதே தகப்பனுக்கு பிறந்த சிமியோன் கோபப்பட்டு கொலை செய்கிறான். ஆனா அதே தந்தைக்கு பிறந்த யோசேப்பு பாவம் வரும் பொழுது, இச்சை வரும்போது அதை ஜெயித்து பலன் கொண்டு ஓடி தேவனுக்கென்று நின்று தேவன் அவனை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ராஜாவாக அரியணையில் ஏற்றுகிறார். அல்லேலூயா. யாரை போய் குறை சொல்ல முடியும்? யாரை போய் குறை சொல்ல முடியும்? நான் தான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இழந்து போறதுனால இழப்பு உங்களுக்கும் எனக்கும் தான். நான் இல்லைன்னா இன்னொருவர் கொண்டு ஆண்டவர் செஞ்சுட்டு போயிடுவார். இழந்து போறது நான் தான், என் குடும்பம் தான், என் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இழப்பு எனக்கு தான். அதை தெளிவா நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய சிந்தனை என்னை புதிதாக்குதலினாலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார், முற்றிலுமே என்னை புதிதாக்குகிறார். அது மாத்திரம் கிடையாது, எனக்குள்ள என்ன பண்றார், பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எனக்குள்ள ஆவியின் கனிகள் வெளிப்பட வைக்கிறார். அன்பு, சமாதானம், அதே போல சந்தோஷம், இந்த மாதிரி பல காரியங்கள், நீடிய சாந்தம், பொறுமை, இதெல்லாம் ஆவியின் கனிகள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா கோபம் அதிகம் வரும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா குழப்பத்தின் ஆவி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா சமாதானத்தின் ஆவி இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா எதையாவது குறித்து பயந்து கொண்டு இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தை, என்னைக்கோ நடக்கிற காரியத்தை இன்னைக்கு குறித்து கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நாளைய தினத்தை குறித்து நமக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அல்லேலூயா. அப்ப என்னங்க, பயம் எனக்கு இருக்காது, கவலை எனக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வரும், அன்பு பெருகும். ஒருத்தரோட சண்டை போட மாட்டேன், அவங்களோட அன்பா பேசுவேன். ஒருத்தர் உதறி தள்ள மாட்டேன், அவங்களோட அன்பா பேசுவேன். என்ன ஒருத்தர் நினைக்கலாம், எப்படியாவது இவனை காயப்படுத்தணும், எப்படியாவது இந்த அம்மாவை அள வைக்கணும், எப்படியாவது இந்த அம்மாவை கஷ்டப்படுத்தணும், எப்படியாவது இந்த அம்மாவை காயப்படுத்தி குன்ற பண்ண வைக்கணும், இப்படிலாம் நினைச்சாலும் யார் என்ன சொன்னாலும் எதை குறித்தும் எனக்கு கவலைப்படாம நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. நான் சமாதானமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன். அல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியம் நான் சொல்றேன் பாருங்க, எடுத்து வாசிங்க. யோவான் 16:8 என்னென்ன மாற்றத்தை கொண்டு வருகிறான்னு பார்க்கிறோம். யோவான் 16:8 ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாற்றமா மாறிடும் அப்படின்னு சொன்னா, பாவத்தை குறித்ததான ஒரு கண்டிப்பு, ஒரு பயம், நீதியை குறித்ததான ஒரு எண்ணம், நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு எண்ணம், மனம் திரும்புதலை குறித்ததான ஒரு எண்ணம், பரிசுத்தத்தை குறித்ததான எண்ணம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள அப்படியே ஒரு 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 நீரூற்று வருவதை போல வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உலக பிரகாரமான மனுஷனுக்குள்ள என்ன அப்படியே பொங்கி பொங்கி வரும். கவனிச்சு பாருங்க. பணம் சம்பாதிக்கணும்னு பொங்கி வரும், அடுத்தவனை ஏமாத்தணும்னு பொங்கி வரணும், திருடணும்னு பொங்கி வரும், அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் பொங்கி வரும். எப்பயும் இதை குறிச்சே சிந்திச்சுட்டு கிடப்பாங்க. இச்சையான காரியங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் பொழுது இச்சையான காரியங்கள் உள்ளுக்குள்ள இருந்து கிளம்பும் போது தான் அடுத்த கட்ட காரியத்துக்கு போகும்போது தவறான காரியங்களை போய் முடியுது. ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஒரு களவு, இந்த மாதிரியான காரியங்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருதுன்னா, கன்விக்ஷன் ஆஃப் சின், அதாவது பாவத்தை குறித்ததான மனம் திரும்புதல். உங்களை அறியாம ஒரு பாவம் பண்ணிருவீங்க, உடனே உள்ளுக்குள்ள பதட்டமாயிரும். அல்லேலூயா. தப்பு பண்ணிட்டேன் கன்விக்ட் பண்ணுது, நீ பண்ணது பாவம். மனைவி கிட்ட போய் கணவன் நீ பண்ணது தப்புன்னா ஐயோ எப்படி கோவம் வரும். மனைவி கணவனை பார்த்து நீங்க பண்ணது தப்புங்க அப்படின்னு சொன்னா அப்படி கோவம் வந்துடும். நீ என்ன சொல்றது, நான் ஆம்பளை, என்ன பார்த்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன். நீ பிள்ளைகளை பார்த்து அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னா போதும், நீ தப்பு பண்ணி. நான் எங்க தப்பு பண்ணேன்? உங்க வீட்டுக்காரர் பண்ணாத தப்பா, எங்க அப்பா அம்மா பண்ணாத தப்பா, அவங்க பண்ணாத தப்பா, இவங்க பண்ணாத தப்பா? அப்ப உன் பாவத்தை குறித்ததான கன்விக்ஷன், உணர்ந்து கொள்ளுதல் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறாரோ அவர்களுக்குள்ள தவறு பண்ணோன்னே யாரோ ஒருவர் வந்து சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க இருதயம் உங்களோடு பேசும். அல்லேலூயா. பேசின வார்த்தை, இந்த கோபத்துல சில நேரத்தில் நம்ம சில வார்த்தைகள் பேசிடுறோம், அடக்க முடியாது. சில நேரத்தில் பொங்கிடுவோம், டப்பு டப்புன்னு 2 வார்த்தை வந்துடும். இந்த கோபம் ஆறுன உடனே போய் சேர்ல உட்காந்தோன்னா இந்த வார்த்தை நான் பேசிடக்கூடாது, இந்த காரியத்தை நீங்கள் பண்ணிடக்கூடாது. கடந்த வாரம்
திருச்செங்கோடு ஒரு ஊழியத்துக்கு போனோம். ஊழியத்துக்கு போகும்போது அந்த இந்தியன் பைக்ஸ் பக்கத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு காருக்காரர் என்ன பண்ணிட்டாப்புல, பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் நிறுத்தியிருக்கணும். நிறுத்தாமல் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அந்த ஆள் எங்கேயோ வேடிக்கை பார்த்து ஏதாவது விட்டாருந்தாலும் அதனால டக்குன்னு வந்துட்டார். டக்குன்னு வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், வண்டி பின்னாடி வந்து இடிச்சிருமேன்னு சொல்லி இப்படி போயிட்டேன். இப்படி போனோன்னா அங்கிருந்து வேகமாக வேற ஒரு கார், ரெனால்ட் கார் ஒன்று வேகமாக வந்து அவங்க ஹார்ன் அடிச்சு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கார் இப்படி நிற்கிது, என் வண்டி இப்படி நிற்கிது, அந்த கார் அப்படி கிட்ட சருகி என்ன பண்ண போகுது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். ஏன்னா மரத்துக்கு பின்னாடி அந்த கார் இருந்ததுனால எனக்கு வரது தெரியல. இவர் கொஞ்சம் ரோட்டுக்கு வந்து நின்று என்னை ஸ்டாப்புன்னு சொல்லியிருக்கலாம், அங்கேருந்து வரும்போதே நின்றுட்டு இவரை பொறுமையாக வர சொல்லியிருக்கலாம், இல்லை எந்த வண்டி இல்லாதப்ப அவர் வர சொல்லியிருக்கலாம். அப்போ உடனே எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, ஒரு பதட்டத்தில் ஒரு கோவம் வந்துருச்சு. நான் வண்டி அந்த இடத்துல நிறுத்திட்டு அவரோட சண்டை போட ஆரம்பிச்சு. சண்டை போட மீன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டேன். சண்டைனா ஏன்டா போடா வாடா அப்படிலாம் பேசலாம். ஏங்க நீங்கள் பொறுமையாக இல்லை வரணும், நான் வண்டியில் வந்துட்டு இருக்கிறேன்னு தெரியுது இல்லை நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்து நின்றுருக்கணும் இல்லை, நின்று அவரை வர வச்சிருக்கணும் இல்லை, என்னை பார்த்து கையை நீட்டியிருக்கணும் இல்லை. அதுக்கு அவரு ஒரு வார்த்தை டப்புன்னு எனக்கு கோவம், உங்கள் மேலே தான் தப்பு, இது ஹைவே ரோடு, எங்கே வேணால் யார் வேணால் திரும்புவாங்க, நீங்கள் தான் பார்த்து வரணும் அப்படின்னாரு. அதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம், அந்த பதட்டத்தில் கோவம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னார், இல்லைங்க உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நீங்கள் ஒரு ஓரமாக நின்னுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த பேசிட்டு நான் போயிட்டு அந்த திருச்செங்கோடு ஊழியெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம கோவப்பட்டோம், ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றிட்டார் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை ஆக்சிடென்ட் நடக்கல இல்லை, கர்த்தருடைய தேவதூதர்கள் நம்மளை அழகாக காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா உலகப்பூர்வமாக மனுஷனாக இருந்தால் கொண்டு போய் நான் வண்டியில் அடிச்சிருப்பேன். அவன் பின்னாடி வந்த வண்டிக்காரங்க எப்படி குறைஞ்ச ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருப்பார். ஏன்னா அவரால் பிரேக் போட்டு நிறுத்த முடியாது. கண்டிப்பாக எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நானும் இந்த வண்டி வருதுன்னு பதட்டத்தில் அந்த ரோட்டுக்கு போயிட்டேன். ஆனால் எனக்கு அந்த ஊழியம் பண்ண எனக்கு உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்குது, நீ எதுக்கு கோவப்பட்ட, நீ எதுக்கு அவ்வளோ நேரம் நின்று பேசின. வண்டி வந்து வெளியே வந்தோன்னே மனைவிட்ட நான் சொன்னேன், நான் கோவப்பட்டிருக்க கூடாது இல்லை, இந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கணும், ஆண்டவர் தான் காப்பாற்றிட்டார் இல்லை, நான் பேசியிருக்கக்கூடாது. தப்பாலாம் பேசலை, நீங்கள் உடனே பேசிடக்கூடாதுன்னா கெட்ட வார்த்தை பாஸ்டர் பேசிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க, போடா வாடான்னு பேசிட்டேன், மரியாதை குறைவாலாம் பேசல. ஏங்க அப்படி பண்ணீங்கன்னா கோவப்பட்டு பேசினேன். ஆனால் அதையும் ஆண்டவர் இப்போ பேசினார் என் கூட. உடனே அப்பயே யோசிச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரை இனிமேல் எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த இடத்த விட்டு நான் கடந்து போயின்னு யார்ட்டு எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கும்போது விபத்து என்ன பண்ணாது, நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ உடனே ஒரு கன்விக்ஷன் எனக்குள்ளே நடக்குது. என் மனைவி ஒன்று என்ன சுட்டிக்காட்டில் நீங்கள் பேசுனது தப்பு, நீங்கள் அப்படி பேசிடக்கூடாதுன்னு உடனே மனைவி என் கூட சண்டை பண்ணதோ இல்லை அவங்க சண்டை பண்ணதோ இல்லை, என் மனசு என் கூட இடைப்படுது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசல, அடிச்சுக்கல, போடா வாடான்னு பேசல, ஆனால் இருந்தாலும் அது தப்பு. அவர் உணரல, அது ஆண்டவர் தான் உணர்த்தணும். நான் நின்று பேசி அவர் பேச என் கூட இன்னும் அதிகமாக தான் பேசுறாரு, வாக்குவாதம் தான் பண்ணுறாப்புல. அவர் தவிர அவர் உணர்ந்து தப்பு பண்ணிட்டுன்னு அவர் ஏற்றுக்கவே இல்லை. நானும் கோவப்பட்டு பேச அவரும் பேச, அது அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்பதான் ஆண்டவர் பேசுனார், நீ அந்த இடத்துல சண்டை போடாமல் வந்திருக்கும், நீ பேசாமல் வந்திருக்கும், நீ கம்முன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்திருக்கணும், நான் உன்னை காப்பாத்துறேன், நீ எதுக்கு அவங்கள நம்புற. அல்லேலூயா. பாவத்தை குறித்தான ஒரு கன்விக்ஷன், அதே போல நியாய தீர்ப்பை குறித்தான ஒரு பயம். ஒரு பாவத்தை நீங்க தைரியமா செய்ய முடியாது, ஒரு தப்பு நீங்க தைரியமா செய்ய முடியாது. நியாய தீர்ப்பை குறித்தான பயம் எப்ப இருதயத்துக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கா அந்த மாதிரி? நிறைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்யற காரியங்கள் எதுவுமே உண்மையான காரியமா இருக்கிறது இல்லை. பொய் சொல்றது, ஏமாத்துறது, துரோகம் பண்றது, அடுத்தவங்களை அடிச்சு பிடுங்கிறது, அடுத்தவங்களை காயப்படுத்துறது கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. நான் மற்ற ஜனங்களுக்கு பாயிண்ட் பண்ணவே இல்லை, அவங்களெல்லாம் விட்டுருங்க. நான் நமக்குள்ள பேசுறேன், குடும்பத்துக்குள்ள பார்க்குறோம். பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாத்துறாங்க, அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள ஏமாத்துதல், அதே மாதிரி துரோகம், தவறான வார்த்தைகள், இதெல்லாம் நடக்குது. ஏன் எந்த தைரியம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பை குறித்தான பயம் இல்லை. அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை நியாயம் தீர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லைன்னா இந்த உலகத்துல யாரை ஏமாத்துறதுக்கு துணிவோம், யாரை தப்பா பேசுறதுக்கு துணிவோம், யாருக்கும் துரோகம் பண்றதுக்கு துணிவோம். அல்லேலூயா. உங்க தாயும் தகப்பனையும் நீங்க ஏமாத்துறீங்க தெரியுங்களா? நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்கள ஏமாத்திட்டோன்னு இல்லை, உங்க பிள்ளைகளை ஏமாத்திட்டோன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க தங்கச்சியை ஏமாத்திட்டோன்னு நினைக்கிறீங்க, உங்க அண்ணனை ஏமாத்திட்டோன்னு நினைக்கிறீங்க, உங்க கணவரை ஏமாத்திட்டோன்னு நினைக்கிறீங்க, உங்க மனைவியை ஏமாத்திட்டோன்னு நினைக்கிறீங்க. இல்ல, அவங்களை ஏமாத்திட்டோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. நீங்க அவங்களை ஏமாத்துனீங்கன்னா, ஏமாந்தவர்கள் தேவ சமூகத்துல கண்ணீர் விடும்போது கர்த்தர் அவங்க ஏமாந்ததுக்கு 1க்கு 2 கொடுத்து அவங்களை சமாதானம் பண்ணிடுவார்.
ஆனா ஏமாத்தின நீங்களும் நானும் நியாய தீர்ப்புல நிற்கும் போது ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கும் எனக்கு தான். அல்லேலூயா. தவறு பண்ணவனுக்கு தான் என்ன உண்டு, ஏமாந்தவனுக்கு தான் என்ன உண்டு. ஏமாந்தவனுக்கு என்ன உண்டு? நான் சொல்ற பாயிண்ட் தெளிவா போடுங்க. ஒருத்தன் ஏமாந்துட்டானா அவனுக்கு ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் கொடுத்து அவனை தூக்கிடுவார். ஏமாத்தினவனுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்புல என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க செஞ்ச காரியம் தப்பா சரியா உங்களுக்கு நல்லா தெரியும். யாரோ வந்து நின்று உங்களை வந்து கையை காட்டி சொல்ல வேண்டிய தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லுவார், இந்த காரியம் நீ தப்பு பண்ணியிருக்க, உன் அண்ணனை ஏமாத்திருக்க, உன் தங்கச்சியை நீ ஏமாத்திருக்க, உன் அப்பா அம்மாவை ஏமாத்திருக்க. இந்த இடத்துல நீங்க தான் அதுக்கு அனுபவிக்கணும் தண்டனை. நீங்க நினைச்சுக்கிறீங்க ஏமாத்திட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு. இல்ல, தண்டனை நீங்க தான் என்ன பண்ணுவோம்? அனுமதிக்கணும். ஹல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிறார்? ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:11. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த அர்த்தத்தை நீங்க எப்படி உயிர்ப்பிப்பார் அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லான ஒரு விக்டோரியஸ் லைஃப்பாங்க, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. என்னங்க வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். என்ன வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை? உங்களை தான் கேட்குறேன். இந்த சொல்லப்படுகிற இந்த வெற்றி உள்ள வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை? பணம் சம்பாதிக்கிறதா? ஒருத்தர் உங்களை பார்த்து தொழிலில் நீ ஏன் விட்டுட்டேன்னா அதே தொழிலில் பார் பணம் சம்பாதிச்சிட்டேன், வெற்றி உள்ள வாழ்க்கை அப்படியா? வெற்றி உள்ள வாழ்க்கைனா என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசானவனை ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். உங்களுக்குள்ள பாவத்தை விதைக்கிறது அவன் தான், உங்களை பாவம் மண்ண வைக்கிறது அவன் தான். அப்ப பிசாசானவனை ஜெயித்து தினந்தோறும் பரிசுத்தமாய் வாழ்ற வாழ்க்கை தான் வெற்றி உள்ள வாழ்க்கை. உன் ஆத்துமாவை பரலோகத்துக்கு நீ தயார்படுத்துற பார்த்தியா, அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்து செயல்படுகிறார். நான் வாடகை வீட்டில் வாழ்றேன், அதை குறித்து கவலை கிடையாது. என்கிட்ட வண்டி இல்லை, அதை குறித்து கவலை கிடையாது. நான் இந்த உலகத்தில் இந்த இடத்துல பிறந்துட்டேன், அதை குறித்து கவலை கிடையாது. அவங்க என்னை இப்படி குறிப்பிட்டு பேசிட்டாங்க, அதை குறித்து கவலை கிடையாது. அதுக்காக அவங்கள ஜெயிக்கணும், அவங்கள இது பண்ணணும், அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள பழிக்கு பழி வாங்கணும். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிச்சுட்டேன், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லை. யார் என்ன செஞ்சாலும், யார் கைவிட்டாலும், யார் இல்லாமல் போனாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் நான் யாரை ஜெயிக்கணும்? பிசாசானவனை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நான் பாவத்தை ஜெயிக்கணும். இந்த பாவத்தையும் பிசாசானவனையும் தினந்தோறும் ஜெயிக்க ஜெயிக்க தான் என்னுடைய வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. என் இச்சையை நான் ஜெயிக்கணும், என் துன்மார்க்கத்தனத்தை நான் ஜெயிக்கணும், என் அக்கிரமத்தை நான் ஜெயிக்கணும், கெட்ட வார்த்தை பேசுறதை நான் ஜெயிக்கணும், என் கோபத்தை நான் ஜெயிக்கணும், புறங்கூறுதலை நான் ஜெயிக்கணும், பொய் பேசுறதை நான் ஜெயிக்கணும். இதெல்லாம் எப்படிங்க ஜெயிக்கணும்? இதை ஜெயிக்கிறதா வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியான ஒரு பலன் உண்டு. புரிஞ்சுக்கோங்க. 4வது பாயிண்ட், பரிசுத்த ஆவியானவர் சபையை ஒன்றிணைந்து கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அடுத்தது உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா, சபை என்பது என்ன? தேவனுடைய சரீரம். தேவனுடைய சரீரமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம் எல்லாம் தேவனுடைய அவயங்கள். இந்த அவயத்தை கட்டி எழுப்புற வேலையை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க எல்லோரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். என்ன ஞானஸ்தானம்? 2 ஞானஸ்தானம். ஒன்னு தண்ணீரினால் முழுகின ஞானஸ்தானம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவரால் முழுகின ஞானஸ்தானம். தண்ணீரினால் முழுகின ஞானஸ்தானம் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நீங்கள் ஒரு புதிய சரீரம் ஆயிட்டீங்க அப்படிங்கறத அடையாளப்படுத்துகிறது. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அபிஷேகம் என்பது நீங்க ஆவிக்குரிய குடும்பத்தில் ஒன்றிணைஞ்சிட்டீங்க. இப்ப இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் ஒன்றிணைஞ்சு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை மாத்திரமல்ல வெளியில இருந்தும் ஆத்துமாக்களை சம்பாதித்து சபையை கட்டி எழுப்புகிற பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கட்டி எழுப்புகிற ஒரு பொறுப்பு.
இங்கே இந்த மாதிரி ஒரு சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க, இது ஒரு குடும்பமாக மாறி இருக்கிறோம், இங்கே நம்ம ஒன்றிணைந்து இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு அவயம், ஒரு சரீரத்தில் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் இன்னொரு உறுப்பு அதுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது போல, கண்ணில் ஒரு தூசி விழுந்துட்டா கை டக்குன்னு வந்து அந்த தூசி எடுத்து விடுது. கண்ணுடைய இமையில் ஏதாவது படிக்க வந்தால் உடனே இமை மூடிக்கொள்ளுகிறது. வாயில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கை பார்க்குறோம். உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, கால் எந்திரிச்சு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. காலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, கையில் தகுந்தாவது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். ஒரு உறுப்பு துன்பப்படும் போது எல்லா உறுப்புகளும் அதில் பாதிக்கப்படுது. அப்படிதான் இந்த குடும்பம், அப்படிதான் ஒவ்வொருவரை குறித்து தானே எனக்கும் உண்டான ஒரு கவலை. பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் இருக்கும்போது தான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து எனக்கு கவலை இருக்குது. என் வீட்டில் வந்து பாருங்க, நீங்க சொல்றீங்க பாஸ்டர் வேலைன்னா சும்மா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. எங்க வீட்டில் நாங்கள் பேசி கொள்ளும்போது அதிகம் ஒரு நாள் ஒரு ஃபேமிலி எடுத்துட்டோம்னா அந்த ஃபேமிலியை குறித்து அவ்வளோ பலவீனப்படுவோம், அவ்வளோ பேசுவோம். என்ன இப்படி இருக்கிறாங்களே, என்ன இவங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனையே என்ன. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் கவலைப்பட்டுட்டு இருப்பேன், ஆனால் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த விஷயத்தை குறித்து அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் உங்களை குறித்து நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்னால் எவ்வளவு முயற்சி முடியுமோ அந்த முயற்சி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்ததான காரியங்கள் நான் தள்ளுன்னு தள்ளுறேன். அதுக்கு மேலே என்னால் தள்ள முடியல. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். என்னால் சும்மா இருக்க முடியாது. ஒரு ஊழியக்காரனா ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது, ஒரு ஊழியக்காரனா வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு சில நேரத்தில் சில காரியங்களை நான் அட்வைஸ் பண்ணும்போது கோவம் வந்துடுது. ஹல்லேலூயா, கோவம் வந்துடுது. ஆனால் நான் பேசுகிற காரியத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை காயப்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கிறவங்க உங்களை திட்டி உங்களை நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன லாபம் அதில்? ஹல்லேலூயா. இதுக்காக தான் என் வாழ்க்கையை நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தீங்க வந்து நிற்கிறேன்னா, இந்த மாதிரி 10 பேர் வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு திட்டுன்னு திட்டிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்படின்னு இல்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு நாள் நான் பேசுகிற விஷயத்தை நீங்கள் கவனம் எடுத்து கேட்கல அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் இதே பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ அழுவீங்க என்கிட்ட, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க நான் அதை கேட்கல. ஒரு அம்மாட்ட அப்படி தான் சொன்னேன், அம்மா கையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை வச்சுட்டு இருக்கும் சொன்னேன், அம்மா தயவு செய்து இந்த பணத்தை உருப்படி பண்ணுங்கம்மா, இந்த பணத்தை ஏதாவது பண்ணி ஒரு நிலங்கள்லாம் வாங்கி போடுங்க, காசை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு. நம்ம சொல் பேச்ச கேட்கல. போய் இன்னொருவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஏதோ ஒரு இடம் கொடுத்தாருன்னா அந்த வீட்டில் போயிடுச்சு குடி. அந்த வீட்டுக்கு போய் நான் சொல்கிறேன், சம்பாரிச்சு அந்த அம்மா அந்த மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. கடனை வாங்கி அந்த அம்மா அந்த மனுஷனுக்கு கொடுக்குது. இந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு சரியாக ஒரு கணவர் இல்லை, ஒரு தப்பான உறவு அது. நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், அம்மா பணத்தை வீண் பண்ணாதீங்கம்மா, அம்மா சேர்த்து வைங்கம்மா, எதிர்காலத்துக்கு பிள்ளைக்கு அவர் பார்த்துக்குவாருங்க அப்படி. கடந்த சில நாட்களுக்கு முன் நான் கேள்விப்படுறேன், எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இப்போ அந்த அம்மா நடுத்தருவில் அனுப்பிச்சிட்டாரு. எத்தனை நாள் நானும் என்னுடைய மனைவியும் போய் அவங்களுக்கு அந்த புத்தி சொல்லியிருப்போம் தெரியுங்களா? எங்கள் வாய் வலிச்சிருக்கோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோ புத்தி சொன்னோம். இன்னைக்கு அந்த அம்மா என்னை பார்த்து பேசுனா முகம் கொடுத்து பேச முடியாது, தலை குனிஞ்சுக்கும். உங்கள் குடும்பம் ஒவ்வொருவருடைய குடும்பம் அப்படி தான். பரிசுத்த ஆவியானவர், நான் சொல்கிற எந்த விஷயத்தால் தப்பு இருக்குது பாஸ்டர் நீங்கள் சொன்னது, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை கன்விக்ட் பண்ணுறார். ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் என்னுடைய தம்பியா பார்க்குறேன், என்னுடைய தங்கச்சியா பார்க்குறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னுடைய குடும்பமாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் ஒவ்வொரு குடும்பங்கள் ஒரு பிரச்சனைகள் வரும்போது தயவு செய்து இதை செய்யாதீங்க, இதை இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறோம். அதை மீறி செய்கிறாங்க, பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு காரியத்தை செய்யறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் வரும் யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிரும்? இல்லை, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பர்ஸ்பெக்டிவ் அந்த நோக்கத்தில் தான் பார்க்குறேன் இந்த தவறு. அப்போ நான் சொல்கிற விஷயம் அதுதான், இந்த 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 ஐக்கியம் அதுதான், இந்த ஃபெலோஷிப் அதுதான். ஹல்லேலூயா. ஊர் உலக ஜனங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து என்ன வேணா நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுறாரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணும்போது, ஒருத்தருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த ஐக்கியம் என்ன பண்ணணும்? ஆமாம், அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒரு வாலிப பிள்ளைய ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே போகிறத ஒரு பாஸ்டர் இல்லை, ஒரு விசுவாச பிள்ளையே பார்த்துட்டா கூட உடனே சினிமா தேட்டரில் போய் பிடிச்சி சண்டை போடுங்கலாம் சொல்லலை. மறுபடியும் எங்கேயா பார்க்கும்போது, அம்மா அந்த மாதிரி போகக்கூடாதுமா. ஒரு வாலிப பையனோ ஒரு வாலிப பொண்ணோ ஒரு இடத்துல தாய் தகப்படுங்க தெரியாமல் ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உறவில் இருக்கும்போது சொல்கிறாங்கன்னா உடனே அவங்க, நீ என்ன யோக்கியமா, நீ யார், நீ என்ன எங்கள் அப்பா அம்மாவா, நீ யார் சொல்கிறதுக்கு? இந்த சர்ச்சுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன்.
இவங்க அப்பா அம்மா வந்துட்டு சொன்ன உடனே இவங்க அப்பா, பாஸ்டர் என் புள்ள வரமாட்டேங்கிறா பாஸ்டர். சரிம்மா நீங்கள் இல்லை பாஸ்டர் என்ன பண்ணுறது பாஸ்டர், வரட்டும் பாஸ்டர். அவர் திட்டார். அவர் யார் பாஸ்டர் என் பிள்ளைய திட்டுறதுக்கு? கவனமாக கவனிங்க. காரணம் இல்லாமல் திட்டினா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன். ஆனால் ஒரு ரீசனோட வைக்கிறாரு, ஒரு காரணத்தை வைக்கிறார். ஆமாம் காரணம் உண்டு இல்லை, இதை பண்ணக்கூடாதுப்பா, நீ இதை பேசக்கூடாதுப்பா. உங்கள் மகன் ஒரு இடத்துல தப்பான ஒரு இடத்துல இருக்கிறான்னு ஒரு ஒரு சர்ச்சை ஆட்கள் வந்து சொல்கிறாங்க. ஊர் உலக மக்கள் அவ்வளோ கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. பாத்தியா என்னமோ பெருசாக பேசினானவன், இவன் பையன் அவ்வளோ யோக்கியன்னு பேசினானே, குடிக்கட்டும், சினிமாவுக்கு போகட்டும், ஊர் உலகம் சுத்துட்டும், கெட்ட வார்த்தை பேசட்டும், பீடி சிகரெட் குடிக்கட்டும், அவனை இன்னும் எப்படிலாம் கெடுக்கலான்னு தான் முயற்சி பண்ணுவாங்களோ தவிர அப்படி இல்லை. ஆனால் அதே தேவ சபையில் ஐக்கியம் உள்ள பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரால் ஒன்றிணைக்கப்பட்ட நம்முடைய சரீரம் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தா ஒன்று அந்த மகன்கிட்ட சொல்லினாலும் அவங்க அப்பா அம்மா பார்த்தா, ஐயா உன் மகனை இந்த இடத்துல பார்த்தேன், சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஐயா. சொன்ன நீ யார் என் மகனை பற்றி பேசுறதுக்கு, உனக்கு என்ன அருகதுக்கு, உன் குடும்பம் சரியா, உன் மகன் சரியா, உன் பிள்ளை சரியா? அப்படி சண்டை போடக்கூடாது. அவர் என்ன விஷயம் சொல்கிறாரு, மகனை குறித்து சொல்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யார் இங்கே சிகரெட் பிடிக்கல. ஒரு ஐயா உங்கள் பொண்ணை நான் பார்த்தேன், ஒரு பையனோட வண்டியில் போச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்ன. அம்மா உங்கள் பொண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னு, நீ யார் பேசுறது, உனக்கு என்ன தெரியும், என்ன அப்படி? அப்படியாங்கம்மா நான் பார்க்குறேம்மா, நான் விசாரிக்கிறேம்மா, நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், இதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்க. அல்லேலூயா. வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணி அந்த கண்டுபிடிச்சு அது என்ன தப்போ அதை எதை களைந்து போட்டு பிள்ளைய திருத்தி உள்ள கொண்டு வருவதில் என்ன பண்ணுங்க பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லணும். அப்படி நமக்கு நல்ல புத்தி இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது, தெளிந்த ஞானத்தை ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த விஷயங்களில் எல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அப்போ சபை என்பது பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு லீட் பண்ணுறதுக்கு, ஒரு எடிஃபை பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எழுச்சியையும் ஆவிக்குரிய விழிப்புணர்வையும் என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த உடனே ஒரு ஜீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீல் அப்படின்னு சொன்னா ஒரு பேஷன், எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. வாஞ்சை வந்துரும். என்ன வாஞ்சை வந்துரும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, தேவனுக்கென்று எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வாஞ்சை, எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் நிற்கிற ஒரு வாஞ்சை. எத்தனையோ தேவ பிள்ளைகளை பார்க்க முடியுது, சைக்கிள் எடுத்துக்கிட்டு நடந்து ஊர் ஊரா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களை பார்க்க முடியுது. கிராம சுவிசேஷத்தை அறிவிக்க பார்க்க முடியுது. நம்முடைய சபையில கூட பார்க்க முடியுது. வேலை செய்கிற இடத்துல சில அம்மாக்கள் என்ன பண்றாங்க, கூட இருக்கவங்களுக்காக வந்து ஜெபிக்கிறாங்க, என்ன கொண்டு வந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றாங்க. நம்ம சபையை சார்ந்த ஒரு அம்மா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, அங்கே இன்னொரு அம்மா வேலைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிறாங்க. எதர்த்தியா அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது சொல்கிறாங்க, ஐயா இந்த அம்மா உங்கள் சர்ச்சுக்கு தானே வராங்க. ஆமாங்க, இந்த அம்மா எங்கள் சர்ச்சுக்கு தான் வராங்க. அந்த அம்மா இயேசுவை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. என்ன ஜெபிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கு தான் ஜெபிச்சுட்டு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. பேசுறதுக்கு 1000 காரியம் உண்டு, செய்யறதுக்கு 1000 காரியம் உண்டு. ஆனால் இவங்க போய் செய்கிற வேலை, அவங்க போய் செய்கிற வேலை ஒரு சாதாரண ஒரு வேலை, பெரிய வேலையெல்லாம் அப்படிலாம் கிடையாது, ஒரு கஷ்டப்படுற ஒரு வேலை. ஆனால் அந்த வேலையை செஞ்சுட்டு இந்த அம்மா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அப்படிப்பட்ட பேஷன், அப்படிப்பட்ட வாஞ்சை என்ன பண்ணு வரும். அதே போல் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினால் கலக்கம் அடைந்தார்கள். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடும் போது பல ஜனங்கள் உங்களை தேடி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பல ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. சில பேர் சொல்றது உண்டு, ஐயா உங்ககிட்ட பேசினா சில விளக்கங்கள் எனக்கு தெளிவாக கிடைக்குது. நம்ம இயேசுவை பற்றி சொல்லாமல் இருந்தாலும் சில பேர் சொல்ல, ஐயா என்ன பிரச்சனை, அம்மா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசணும்னா என் மனசு தெளிவாகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பேசுறது இல்லை, நமக்குள்ள இருந்த ஆவியானவர் அவங்களோட பேசுறாரு. ஹல்லேலூயா. எங்க இருந்தோ ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாதவெல்லாம் உங்க பேசுறத உட்காந்து கேட்கறாங்க அப்படின்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் வரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பயன்படுத்தணும். நீங்க ஒன்றும் கெட்ட வார்த்தை பேசுறதுனால ஒரு 50 பேர் கூடி இல்லை, ஆபாச வார்த்தைகள் கதைகள் சொல்றதுனால 50 பேர் கூடி இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. சினிமா காயத்தை பேசிட்டு இருக்கனால 50 பேர் கிடையாது.
தேவ வசனத்தை பேசும்போது 10 பேர் உங்களை தேடி வராங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியமா கருதணும். அல்லேலூயா. இன்னும் அதுல பலப்படணும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என் மீது இன்னும் அதிக பொறுப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமே பொறுப்பு வச்சிருக்கிறாரு. அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா ஆவிக்குரிய பசி ஏற்படும். வேத வசனத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணும்? பசி ஏற்படும். சும்மா இருக்க முடியாது. 1/2 மணி நேர ஜெபம் 2 மணி நேரம் ஜெபமா மாறும். 5 அதிகாரம் பைபிள் படிக்கிறவங்க 10 அதிகாரமா பைபிள் படிப்பீங்க. உங்களை அறியாமே நீங்க பாட்டுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு வருவீங்க. எல்லாம் உங்களை அறியாமே நடக்கும். ஒரு நாள் ஏதோ கையோடஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ இன்னைக்கு யாருக்கும் சுவிசேஷம் சொல்லியே, யாருக்காவது சொல்லி அவனு டைம் 1/2 மணி நேரம் இருக்கா, யாராவது கிடைப்பாங்களா, யாராவது வருவாங்களா, யாராவது நம்மகிட்ட பேசுவாங்களா, சுவிசேஷத்தை அறிவிச்சிருவோமே. நைட்டு 12 மணிங்க ஐயா, ரொம்ப நீங்க வேலைப்பா செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருந்தாலும் ஜெபிக்கணும் 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 ஓட ஆரம்பிச்சிடும். ஜெபிக்கல இன்னைக்கு ஜெபம் பண்ணல 12 மணி போய் அப்பாடான்னு படுக்கிற நேரத்தில் கூட ஜெபிக்கல இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அந்த பலவீனத்திலையும் உடல் ஒத்துழைக்காத போது உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு கடந்து போறது உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய பசி, ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உலக பிரகாரமான வாழ்க்கையில நான் சொல்றேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம். சகோதர சகோதரி, நான் தான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா பல விஷயங்களை குறித்து நான் கலக்கம் அடைகிறது உண்டு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து அந்த பக்தி வைராக்கியத்தோடு இருங்க. நம்ம என்ன பேசுறோம், யாரை குறித்து பேசுறோம், எங்க போறோம், எல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பார்க்கறாங்க. நீ சத்தியத்தை அறிஞ்சிட்டு, பைபிளை அறிஞ்சிட்டு, வேதவசனை வாச்சிட்டு, இப்படி பிரசங்கங்களை எல்லாம் கேட்டுட்டு உலகபூர்வமான காரியங்களில் கவனம் செலுத்தி அதில் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு காரியத்தை, உலகபூர்வமான காரியத்தை பேசுறீங்க பார்த்தீங்களா, கர்த்தர் ரொம்ப காயப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கு எத்தனை காயம் பட்டிருக்குன்னு தெரியும். கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார், கர்த்தர் அவங்களை நடத்துறாரு, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாரு. எத்தனையோ வருஷம் கிடைக்காத காரியங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில கொண்டு வர்றாரு. எல்லாம் வாங்கி வைத்து கொண்டு சத்தியத்துக்கு புறம்பாக, வேத வசனத்துக்கு புறம்பாக ஏதோ காரியங்களை பேசிக்கிட்டு ஏதோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாது. உங்களுக்கு அந்த அதான் சொன்னேன், கன்விக்ஷன் ஆஃப் சின், பாவத்தை குறித்தான உணர்த்துதல் கை வராது. அந்த மாதிரி காரியங்களை பேச வாய் வராது. ஒப்பு கொடுக்கலாம். அந்த நாளில் எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா?